அதிராவ காணோம். என்ன சொல்றீங்க? அதிராவ ரொம்ப நேரமா காணோம். காட்டுக்கு போறேன்னு போனா இன்னும் வரல. செங்குட்டுவனிடம் போய் சொல். இடும்பன் என்று. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. அவன் வந்துருவான். இனி அவனை தனியா காட்டுக்கு அனுப்பவே கூடாது. சரி. அதிரா சொல்லு, என்னாச்சு? என்னாச்சு? மறுபடியும் அந்த அடிவார கும்பல் ஊருக்குள்ள வந்துட்டானுங்க. 2 பேரு என்ன அடிச்சு போட்டாங்க. என்ன கொல்ல பார்த்தாங்க. ஓடி வந்துட்டு. கேட்டீங்களா? என் புள்ள மேலே கை வச்சானுங்க அவங்க. அவங்க சும்மா விட கூடாதுமா. வரல போ. எங்க செங்கட்டுவோமா? டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லி சொல்லுமா? போகாத மாமி பாத்துட்டே இருக்க. அம்மா சொல்லுங்க. நான் பாத்துக்கறேன். நம்ம கிராமத்துக்குள்ள வந்தா என்ன ஆகும்னு காமிப்போம். மாட்டுவோம். டேய், மாமா கூட்டிட்டு வாடா. எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புங்க. இடும்பா, உன் சாவ தேடி வந்திருக்க. இன்னைக்கு உனக்கும் உன் கூட்டத்துக்கும் கடைசி நாள். வேணும்னா உன் வீரத்தை எங்க கிட்ட காமி. பொம்மி, உண்மையாகவே செங்குட்டுவன் கொடுத்து வைத்தவன் தான். உனக்காக எத்தனை பலி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அவளை இழுத்து வாருங்கள். வேண்டுமா வேண்டாமா? அண்ணா, செங்குட்டுவன்
எனக்கு தேவை இவளின் உயிரல்ல, உங்களின் சிலை. என் பொண்ணு மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் குரங்கணியை விட்டு ஒருத்தம் கூட உயிரோட போக மாட்டீங்க. நீ ஆம்பளையா இருந்தா உன் வீரத்தை என்கிட்ட காட்டுறா. காளி, இவங்க எல்லாத்தையும் மண்டபத்துக்குள்ள வச்சு அடைச்சு வை. என்னன்னு பாத்துக்குவோம். எந்திரா. ஊர்ல பெரிய மனுஷன் நீ, ஊர் மக்கள் எல்லாம் பாத்துக்கிறத விட்டு இப்படி இந்த சின்ன பசங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க நீ. அப்படியே உன்னை போட்டு நான் எருமாடு. அதான் நான் இருக்கேன்ல, பிரச்சனை நான் என்கிட்ட வர வேண்டியது தானே. நான் சரி பண்றேன். அதான் நான் வந்துட்டேன்ல செங்குட்டுவா. முன்னாடியே வர வேண்டியதானே. முன்னாடி வந்தானே பின்னாடி வந்தானே, நான் வந்துட்டேன்ல. வீட்டை வாவா. வணக்கம் வணக்கம். செங்குட்டு உனக்கு ஏத்தம்மா தான். செங்குட்டுவா பார்த்து அனுப்பி வைப்பா. ஏய், இந்த பக்கம் வர. ஐயா, கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. இல்ல, அமைதியா இருங்க. இங்க பாருங்க சார், இவன் எங்க ஊருக்குள்ள எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். இன்னொரு தடவை அதுக்காக வந்தான்னா கங்காவோட அப்பந்தலையை எங்க அப்பன் எடுத்த மாதிரி இவன் தலையை நான் எடுத்துருவேன். இப்ப கூட்டிட்டு போங்க. போட. உங்களதான் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? செங்குட்டுவா உடுப்பா, நான் பாத்துக்கிறேன். அதான் நான் இருக்கேன்ல. அவெல்லாம் ஒரு ஆளு. போயிட்டுறேன். வரமா. யாலீஸ்வரா, இந்த வருஷம் மட்டும் திருவிழா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்துச்சுன்னா இவனை காவு கொடுக்கண்டாப்பா. உங்க 2 பேர்ல யார காவு கொடுத்தாலும் ஒண்ணுதான்டா. இதுல என்ன பாகுபாடு கிடக்குது? யாலீஸ்வரா செங்குட்டுவா, வருஷா வருஷம் திருவிழா நடத்துறோம். ஆனா அந்த அடிவார கும்பலுடைய தொந்தரவு தாங்க முடியல. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் பிரச்சனை பண்ணா என்னையா பண்றது? ஆமாண்ணா, அவளுக்கு ஒரு முடிவு பண்ணாதான் சரியா வரும். டேய், வருஷம் வருஷம் பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். இதுக்காக திருவிழாவை நிப்பாட்ட முடியுமா? இந்த வருஷம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கண்டிப்பா திருவிழாவை நடத்துவோம். செங்குட்டுவா, நம்ம ஊருக்குள்ள வந்து இத்தனை பேர் இருக்கிறப்ப நம்ம பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போயிருக்காங்க. நம்ம கோயில்ல வந்து நம்ம சாமி சிலையை எடுக்கிறதுல அந்த கங்கா ஒருபோதும் தயங்க மாட்டா. போலீஸ் பந்தோபஸ்து கேட்கலாம்ப்பா. அண்ணே, போலீஸ் பந்தோபஸ்து தான் இன்னும் வேணாம். இந்த காட்டுக்கு பாதுகாப்பே இங்கே சுத்தி இருக்கிற 20 கிராமம் தான். இதுக்கு மேல பாதுகாப்பு என்ன வேணும்? அப்படி சொல்றான் மகனே. நம்ம என்ன சண்டைன்னா நம்ம என்ன பயப்படுறாளா? செங்குட்டுவா, நீ ஊர் ஓடுறத சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இங்க நல்லா வக்கனையா பேசு, அங்க போய் கோட்டை விட்டுரு. உன்னதான் முதல்ல போட போறேன் பாரு. என்ன பொம்மி, சரிதானே? நம்ம எல்லாரையும் பாத்துக்கிற சாமிய நம்ம எல்லாரும் கண்ணால பாக்குற நாள் அந்த ஒரு நாள். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நாம ஒண்ணா இருப்போம். சரியா சொன்னீங்கம்மா. அம்மா,
நான் பேசலாமா? சொல்லுமா. இந்த தடவை யாழியாட்டத்துல யாரெல்லாம் ஆட போறா? நானும் யாழியாட்டம் ஆடட்டா? ஆடுறா. இங்க பாருங்க, வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கோயில் திருவிழா. நம்ம யாழீஸ்வரர் சுவாமி புண்ணியத்துல நல்லபடியா அந்த ஆண்டவன் திருவிழாவை நடத்தி கொடுப்பாரு. அதனால நம்ம சுத்துப்பட்டுல இருக்க எல்லா கிராமத்துக்கும் திருவிழா தகவலை சொல்லி அனுப்பிச்சிருங்க. சரியா? வரேன் சித்தப்பா. வரேங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். டேய். சரிண்ணே வரேன். அடுத்த பலி செங்குட்டுவன். காட்டுவாசி பசங்களா, உங்களெல்லாம் நம்பி இந்த வேலையில் இறங்கின பாரு. என்ன ஒழுங்கா கூட்டு வந்தானே அவனை? அதானே எனக்கு உங்க மேல இருக்கிற பாசம். தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அழுகாம குழுங்காம உங்ககிட்ட கூட்டு வந்து விட்டுருக்கேன்ல. நீங்க என்னடா பண்ணீங்க? எனக்கு இதுல எக்ஸ்ட்ரா 20 முட்டை வேற. புடிங் முட்டை. உடம்ப மட்டும் நல்லா ஏற்றி வச்சுக்கோ, மூளையெல்லாம் கொட்ட. என்னத்த சொல்லு? ஏண்டா புரியாதா உங்களுக்கு? இப்படியே காட்டுவாசி பசங்களாவே இருப்பீங்களா நீங்க? உங்களை கூட்டு போய் ஊர்ல உட்கார வச்சு சிங்காரிச்சு அழகுபடுத்தி பார்க்கணும் தானே ஆசை. காட்டுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு. ஊருக்குள்ள போய் மனுஷன் மாதிரி வாழணும்னு ஆசையே கிடையாதா? உங்களுக்காக தானடா. நம்ம கங்கா முறைக்கிறத விட்டு கொஞ்சம் எடுத்து சொல்லு. அந்த சிலையை தூக்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை சொல்லு? காட்டில் இருக்க எல்லாம் சந்து பொந்து எல்லாம் தெரியும்ல. அப்புறம் என்ன விளக்கு என்ன? நான் கங்கா செங்குட்டோனை பத்தியா போலீஸ் பெர்மிஷனே வாங்காம திருவிழாவை நடத்த போறானா. நாளைக்கு என்னையும் சேர்த்து வச்சு கொளுத்துவான் திருவிழால. அது என்னது காட்டு? இதுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. இப்படி வளைஞ்சொன்னு அப்படி வளைஞ்சொன்னு முதுகு சொரியறதுக்கு நினைக்கிறேன். ஆளையும் மண்டையும் புடே. திருவிழா முடிகிற அன்னைக்கு என்கிட்ட சிலையோட வரணும், புரியுதா? என்ன கங்கா சிலையோட வருவியா? இம்முறை நான் செல்கிறேன். இதுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. வண்டி அடியா. சிலையோட வரணும். கங்கா, அவசரம் வேண்டாம். அவசரமில்லை, அவசியம். சாமி, கொஞ்ச நாளாவே கெட்ட கனவா வருது. என் பொண்ணுக்கும் வரணும்னு அமைய மாட்டேங்குது. மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. சாமி,
நாங்க என்ன சாமி பண்றது? விட்டு போன பரிகாரம் ஒன்று கன்னி கோவிலில் காத்திருக்கிறது. சென்று வா, உன் குழப்பம் தீரும். அத்தை, ஏய் அல்லி, இங்க என்ன பண்ற? அத்தை, சாமியே இங்க இருக்கும்போது எதுக்கு சாமியார்ட்ட போறீங்க? அவர் சாமியார் இல்லம்மா, சித்தர். நமக்கெல்லாம் நல்லது கெட்டதுன்னா அவர் தான் சொல்லுவாரு. சித்தர் முன்னாடி போய் நின்னா அவர் கண் திறக்காமலே நாம யாரு, எங்கிருந்து வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அவர்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா எல்லாமே நல்லதா நடக்கும். அப்ப நானும் போகவா? போயிட்டு வா. சாமி, நான் அல்லி. என்கிட்ட எதுவும் பேச மாட்டீங்களா? இதோ வரேன். போங்க சாமி, நீங்க எதுவுமே பேச ஊத்திக்கணும் குடிச்சிக்கணும், குடிச்சு போட்டா ஊத்திக்கணும், ஊறுகாய தொட்டுக்கணும், தீந்து போட்டா வாங்கிக்கணும். பொண்ணு கொஞ்சம் ஊத்துறாடே. போதும் 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 போதும். திருவிழா நடத்த அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? அவங்க பர்மிஷனே வாங்கல. பிரதாப் சார் என்கிட்ட சொல்லிட்டாரு, கிராமத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. ஊத்து ஊத்து பணம் இல்லைன்னா ஏதோ சத்தம் கேட்குது. சத்தம் போடாத. எழுந்துடா, வாடா வாடா நீ வாடா. நான் சொன்ன பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. பாத்து வா, வேலைக்கு நிறைய நம்ம இருக்கு. திருவிழா அன்னைக்கு ஊரே களை கட்ட போதில்ல அத்தை? ஆமா, எனக்கும் ஆடணும்னு ஆசையா இருக்கு. ஆடு ஆடு. நம்ம அல்லியா ஆடுறேன்னு சொல்லிருக்கா. உனக்கு என்ன சொல்றதுக்கு தான் பயமா அதான் நான் இருக்கு. இருக்கல, ஏன் பயப்படுற? ஆமா ஆமா. ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. இருங்கடா. ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம் இது? அத்தை, ஏதோ வருது அத்தை. இரு. டேய், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. எங்கிருந்து வரீங்க? என்ன வேணும் உனக்கு? சார், கோயில் போயிட்டு வரோம். என்ன இப்போ? உங்களை செக் பண்ணணும். ஏய், செருப்பு பிஞ்சிடும். ஊருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், உங்களை வெட்டி போட்டுருவாங்க. சொல்றதுக்கு இப்படி பண்றது?
கட்டாவல செங்குட்டு பொண்ணு அவன் வா எலும்பா சொல். இம்முறையாவது சிலை எங்களுக்கு கிடைக்குமா? இல்லை. குளிர்ந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு கயவனின் துரோகத்தால் ஏற்படும் உனது மரணம் இது சிவனின் வாக்கு. சக்தியை மிஞ்ச இங்கு எவரும் இல்லை. உங்கள் சாவை முடிவு செய்ய இவன் யார்? போலாம். பாத்தீங்களா, நம்ம சாவிய கொண்டுட்டாருங்க. நான் எவ்வளவோ சொல்லையோ அந்த செகண்ட் கேட்கவே இல்லையா? நீ என்ன குழந்தையா இப்படி அழுகுற? முடியா இப்படியா விட்டா நம்ம சாமியை எடுத்துட்டு போயிருவாருங்கயா. விட்டா போல சும்மா இப்ப நம்ம அழுது குடிச்சிட்டு இருக்க. பார்த்து பேசு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியாம பேசாத நீயும். அப்படியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வேற மாதிரி ஆயிரும். என்ன பேசிட்டு இருக்காரு? எல்லாம் இருங்க. பொம்மி, செங்குட்டனுங்க. அப்பா வந்துட்டாரு. கூட்டத்துக்கு அழிவு நெருங்கிருச்சு. வரட்டும். இந்த முறை யாழி ஆட்டம் இல்ல,
நரபலி ஆட்டம். இங்க யாரையும் காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. உன்னை காப்பாத்தன்னா என்ன காப்பாத்த நீ, நம்மளை காப்பாத்த நம்ம சாமி. இங்க வர ஒருத்தன் உசுரோட போக கூடாது. இங்க நம்பிக்கை எல்லாம் பேசுற எல்லாருக்கும் சொல்றேன், ஒருவேளை சிலைக்காக உசுறு போகணும்னா அதுல உசுறு ஏன் உசுரா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க தலையும் இதே மாதிரி விடும்.